தீர்த்து புதிதாக்கி இருக்கிறார். நம்ம சபையில நடந்தது, ஊர்ல நடந்தது, நீங்க வசிக்கிற இடத்துல நடந்தது, உங்க வாழ்க்கையில கூட ஆண்டவர் சில நியாய தீர்ப்புகளை செய்திருக்கிறார்ல. நீங்களே யோசித்து பாருங்க. அது நன்மைக்கு ஏதுவாய் நம்மளை பரிசுத்தப்படுத்த, சுத்திகரிக்க, இனி நம்ம நீதியா நடக்கணும், நேர்மையா நடக்கணும் என்பதற்காக அதை அனுமதித்திருக்கிறார். அதை நம்ம சிந்தித்து பார்க்கணும். ஆண்டவரே, நீங்க செய்த அதிசயம், அற்புதம் ஒரு பக்கம். நீங்க என்ன கூட நியாயம் விசாரித்து எனக்கு கூட தண்டனை கொடுத்து சரிப்படுத்தினீங்களே, அதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரை துதிக்கணும். சில தோல்விகள், சில நஷ்டங்கள், சில இழப்புகள், சில பிரச்சனைகள் உங்களை யோசிக்க வச்சதில்ல. ஏன் இப்படி நடந்ததுன்னு தேவனுடைய நீதி நியாய தீர்ப்பு வெளிப்பட்டு நீ சரியாகணும், இதுக்கு மேல இந்த தப்பை பண்ணக்கூடாது நீ உணர்த்துவதற்காய் தேவன் அனுமதித்தார். அது கூட நினைவு கூர்ந்து